வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஒரு நாள் கிருபானந்த வாரியார் ஐயா ஒரு இடத்துல முருகர் சொற்பொழிவு பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்ப அந்த பாதையா வந்த ஒருத்தர் சொல்லுவாரு, நானும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் முருக பக்தன் தாங்க, இப்ப முருகனை தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதை கேட்டதும் வாரியார் ஐயாக்கு ரொம்பவே கோபம் வந்துடுங்க. என்னது, முருகனை தூக்கி போட்டுட்டியா? அப்ப நீ உண்மையான முருக பக்தன் இல்லையா அப்படின்னு கோபமா கேட்பாருங்க. அதுக்கு அந்த மனுஷன் சொல்லுவாரு, ஐயா, நான் ஒரு அனாதை, எனக்கு எந்த ஆதரவுமே கிடையாது, முருகனே கதின்னு அவன் திருப்பாதங்கள்ல சரணாகதி அடைஞ்சிருந்த. ஆனா அப்படிப்பட்ட என்ன முருகனோட கை திருவேல்ல இருக்கிற மாணிக்கத்தை திருடிட்டேன்னு சொல்லி என் மீது ஒரு பொய்யான திருட்டு பட்டத்தை கட்டிட்டாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த முருகன் எனக்காக நியாயம் கேட்கலங்க. அன்னையிலிருந்து நான் முருகனை தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு கிருபானந்த வாரியார் ஐயா ரொம்ப கவலையாயிடுவாரு. அவர் மனசும் மூஞ்சும் எல்லாம் வாடி போயிடுங்க. அதுக்கு அந்த மனுஷன் நினைச்சுப்பாரு, வாரியார் ஐயா நம்ம கதையை கேட்டுதான் ரொம்ப கவலையாயிட்டார் போல அப்படின்னு நினைப்பாரு. அப்புறம் வாரியார் ஐயா சொல்லுவாரு, அப்பா, நான் 32 வருஷமா முருகர் தொண்டு ஆற்றிட்டு இருக்கேன். அவர் கதைகளை சொற்பொழிவா சொல்றதும், அவர் புகழ் பாடுறதும் பேசுறதும், இதையே என் வாழ்நாள் லட்சியமா வச்சிருக்கேன். ஆனா இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கலங்க. முருகர் என்ன சோதிக்கவே இல்லை. ஏன்னா முருகன் யார் ஒருவரை சோதிக்கிறாரோ அவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. ஏன் தெரியுமா? முருகர் யாரை சோதிக்கிறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில வரலாறுகளையும் சாதனைகளையும் படைக்க போறவங்க. அவங்க தான் பிற்காலத்துல பெரிய பெருமைகள்லாம் உள்ளாக போறவங்க. அதனால வாரியார் ஐயா சொன்னாராம், 32 வருஷம் ஆச்சு, என்ன இந்த சோதனைக்கு அவன் தகுதியா நினைக்கல, உன்ன தகுதியா நினைச்சிருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லுவாரு. அப்பதான் அந்த மனுஷனுக்கு முருகர் தன் மீது கொண்ட உண்மையான பாசமே புரியுங்க. அதுக்கப்புறம் அவர் திருப்பியும் பழைய மாதிரி முருகர்கிட்ட சரணாகதி அடைவார். இது ஒரு படத்துல நான் பார்த்த சீன் தாங்க. ஆனா உண்மையில நம்ம வாழ்க்கையிலையும் இப்படிதானே நம்ம பண்ணுவோம். முருகர் ஒரு சோதனை கொடுத்துட்டா அந்த சோதனை காலத்தை கடந்து வர்றதுக்கு பதிலா அவனை திட்டுறதும் அவனை நிந்தனை பண்றதும் அவனை விட்டு விலகி போறதுமாவே தான் நம்ம இருக்கிறோம். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு அவன் கிட்டையே ஒட்டிக்கிட்டு, நீ என்ன வேணாலும் சோதனை பண்ணிக்கோ, ஆனா என்னை கடைசியா கை தூக்கி விட்டுடு, இந்த சோதனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு நீ தான் எனக்கு தெம்பும் தைரியமும் சக்தியும் கொடுக்கணும்னு சொல்லி அவன் காலிலேயே விழுந்துட்டோம் அப்படின்னா அவன் நம்மளை காப்பாத்தாம யாருங்க காப்பாத்த போறா? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த மாதிரி இன்னும் நிறைய முருக கதைகளை கேட்கறதுக்கும் அவன் புகழ் பாடுறதுக்கும் திருத்தல வரலாறுகளை கேட்கறதுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முருக பக்தையாகிய நான் மகாலட்சுமி சௌந்தரராஜன்.